சிவகங்கையைச் சேர்ந்த இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் சிவகங்கை எஸ்பியை பணியிடை நீக்கம் செய்யாமல் பணியிட மாற்றம் மட்டும் செய்தது ஏன் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதேபோல் ஏன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கவில்லை என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதி முன்வைத்திருக்கிறார்கள். இதுபோன்ற பல்வேறு கேள்விகளுக்கு டிஜிபி பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற கிளையின் நீதிபதி வலியுறுத்தியிருக்கிறார். சிவகங்கை எஸ்பியை பணியிடை நீக்கம் செய்யாமல் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கு காரணம் என்ன என்ற கேள்விகளோடு பல்வேறு கேள்விகளை உயர்நீதிமன்ற கிளை தற்போது முன்வைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ஏன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, என்னென்ன கேள்விகளை எல்லாம் நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது? காயத்ரி, இந்த அஜித்குமாரினுடைய மரணம் தொடர்பான அந்த பொதுநல வழக்கு நீதிமன்றத்தில் மிக காரசாரமான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அரசு தரப்பும் பாதிக்கப்பட்டவருடைய மனுதாரர் தரப்பும் மிக முக்கியமான விவாதங்களை முன்வைக்கிறார்கள். அதில் காவல் நிலையத்தில் வைத்து ஏன் விசாரிக்கவில்லை என்று நீதிபதிகள் முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமரா வேலை பார்க்கிறதா, சிசிடிவி பதிவு செய்யக்கூடாது என வெளி இடத்தில் வெற்றி இணைப்புல தான் இருக்கீங்க, இப்போ தொடர்ந்து பேசலாம். சிவகங்கை இளைஞர் அஜித்குமார் மரணத்திற்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதையடுத்து பிற்பகல் 2:15 மணிக்கு அனைத்து அறிக்கைகளையும் தாக்கல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இளைஞர் மரணம் தொடர்பான பல்வேறு கேள்விகளை உயர்நீதிமன்ற கிளை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் மிக முக்கியமாக விசாரணை என்பது ஏன் காவல் நிலையத்தில் வைத்து நடத்தப்படவில்லை என்றும், இது தொடர்பான எஸ்பியை பணியிடை நீக்கம் செய்யாமல் ஏன் பணியிட மாற்றம் மற்றும் செய்யப்பட்டார் என்ற கேள்விக்கான பதிலையும் டிஜிபி அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், மாஜிஸ்திரேட் விசாரணை அறிக்கை, பிரேத பரிசோதனை அறிக்கையையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கக்கூடிய நீதிபதி பிற்பகல் 2:15 மணிக்குள் இவை அனைத்து அறிக்கைகளையும் தாக்கல் செய்யுமாறும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதையடுத்து அஜித்குமார் மரணத்திற்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் வெற்றி இணைகிறார், அவரிடம் பேசலாம். வெற்றி, இப்போ என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டதாக சொல்லிக் கொண்டிருந்தீர்கள்? விசாரணை அறிக்கையும் பிற்பகல் 2:15 மணிக்குள் வர வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. விவரம் என்ன? மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் மாரிஸ் வாதிடும் பொழுது போலீசார் உறவினர்கள் குடும்பத்தினரை உயரதிகாரிகளையும் சேர்க்க வேண்டும் என்று குடும்பத்தினர் போராட்டம் நடத்தியிருக்காங்க. எனவே அவர்களையும் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நீதிபதிகள் எழுப்பிய பல்வேறு முக்கியமான கேள்விகளில், அடிப்பதற்கு போலீஸ் எதற்கு? கிராம மக்களிடம் கொடுத்தாலே அடித்து உண்மையை வாங்கி விடுவார்களே, நீங்கள் எதற்காக அடித்தீர்கள்? புலன் விசாரணை நடத்துவதுதான் போலீசினுடைய வேலை. ஏன் அஜித்குமாரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கவில்லை? காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமரா வேலை பார்க்கிறதா, சிசிடிவி பதிவு செய்யக்கூடாது என வெளியிடத்தில் வைத்து அடித்துள்ளனர் என்று நீதிபதிகள் காட்டமான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். எஸ்பியை ஏன் பணியிடை நீக்கம் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். சிவகங்கை எஸ்பி ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவரை ஏன் பணியிட நீக்கம் செய்யவில்லை? பணியிட மாற்றம் தானே செய்திருக்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் டிஜிபி பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். மாஜிஸ்ட்ரேட் அவருடைய நீதிமன்ற நடுவர் அவரது விசாரணை அறிக்கையை இன்று தாக்கல் செய்ய வேண்டும். ராஜாஜி மருத்துவமனையினுடைய முதல்வரும் இன்று மதியம் 2:15 மணிக்குள் பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அஜித்குமாருடைய மரணத்திற்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்ற அஜித்குமார் மரணத்திற்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை பார்த்தும் பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.